விநாயகாய நமக, விக்னராஜாய நமக. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சிங்கத்திரப்பனே. அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் நண்பர்களே, வணக்கம். 2026 ஆண்டுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2026 ஆண்டு மார்கழி 17ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை அன்று பிறக்கிறது. புது வருட பிறப்பன்று பிரதோஷ நாள், மிகவும் விசேஷமான நாள். புது வருடம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, வணக்கம். மகர ராசினருக்கு 60 மதிப்பெண்கள் தரப்படுகிறது. 2026 ஆண்டு வியாழக்கிழமை பிறக்கிறது. பிரதோஷ நாள் அன்று பிறக்கிறது. ரோகிணி நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறக்கிறது. வீடு வாங்குவதற்கு ஒரு சாதகமான நேரம் இது. நிலம் மற்றும் சொத்து தொடர்பான துறைகளில் சிறந்த பலன்களை காண வாய்ப்பு உள்ளது. அசையும் அசையா சொத்துக்களில் தாங்கள் முதலீடு செய்வீர்கள். உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள். கடந்த காலங்களில் சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு அது கைகூடாமல் இருந்தால் தற்போது அந்த முயற்சிகள் அனைத்தும், பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். மேலும் குடும்பத்தில் நிலவி வந்த சொத்து பிரச்சனைகள் தீரும். பங்காளிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். ஜூன் 2 குடும்பத்தை பொறுத்தவரை குருவினால் சிறப்படைவீர். தற்சமயம் மகர ராசினருக்கு 2 ராகு, 8 கேது. குரு பகவான் 6 இருக்கிறார். சனி பகவான் 7 சனி முடிந்து விட்டது. 3ஆம் இடம் தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆக குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜூன் 2 குருவினால் சிறப்புகளை பெறுவேன். குடும்பம் நன்றாக இருக்கும். கடகத்தில் அமரும் குரு 9ஆம் பார்வையாக சனியை பார்ப்பதால் தொழில் துறை வளம் பெறும். குடும்பத்தை பொறுத்தவரை ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து கணவன் மனைவி உறவு மேம்படும். சுபகாரியங்கள் நன்கு நடைபெறும். பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல விதமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு உபாதைகள் உண்டாகலாம். கவனமாக இருத்தல் வேண்டும். சிலருக்கு ஸ்கின், தோல் சம்பந்தமான நோய்கள் வரலாம். ஆக உடல் நலனில் கவனம் தேவை. குழந்தைகளுடைய உடல் நலனிலும் கவனம் தேவை. உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்படைவேன். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றம் தங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஜூன் மாதத்திலிருந்து நன்மைகளை பெறுவேன். குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து சனி பகவானை 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் தொழில் துறை நன்கு அபிவிருத்தி அடையும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி உண்டு. விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் விவசாயம் நன்றாக இருக்கும். மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். விவசாயத்துக்கு தேவையான உரம், மருந்துகள் அனைத்தும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். தண்ணீர் பஞ்சம் இருக்காது. கால்நடைகள் நன்கு அபிவிருத்தி அடையும். அரசியலில் சிறப்பாக செயல்படுவேன். அரசியல் துறை அன்பர்களுக்கு கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். மக்களிடையே புகழ், செல்வாக்கு பெருகும். கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மை. ஆடல், பாடல், நாட்டியத்துறையில் சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு நல்ல பண வரவுகள் உண்டு. சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். சினிமா நடிகர், நடிகைகளுக்கு நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். அவர்கள் நடிக்கும் படங்கள் அனைத்துமே வெற்றி பெறும். மாணவர்களுக்கு நன்மை. படிப்பில் சிறந்து விளங்குவர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். ஆக கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.